ஹலோ மக்களே, ஒரு வழியாக ஒரு நீண்ட சம்மர் இடைவேளிக்கு அப்புறம் இப்போ தான் வெளியே போகிறோம். ஏன் பாப்பா ஐயோ, இவன் வெயில் வந்ததும் வந்துச்சு. குக்கிங் வீடியோவா போட்டுட்டு இருந்தோம், அதுல சேனல் பேரே மாத்திடலாமா அப்படின்னு வேற பேர் கமெண்ட் வேற கிளின்னு. இதுக்கு எதுக்கு டிடி அட்ராசிட்டிஸ்னு வைக்கணும்? திவு குக்கிங் சேனல் அவங்க வேற கமெண்ட் வேற கொடுக்குறாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறவங்க எல்லாருமே நீ சேனல் மாத்திடுடா, பேரே மாத்திடு. சேனலே அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த ரூம்குள்ளேயே முடிஞ்சிருது. எதுக்கு நீங்க வந்து வீடியோ எடுக்கிறதுனே தெரியல. அதனால லாஸ்ட் இப்போ நீங்க குக்கீஸ்ல பாத்திருப்பீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் இல்லை. இன்னைக்கே சரி வெளியே போகலாம் அப்படின்னு, அதுவும் இவன் மூலமா இல்ல, வெயில் என்னவே அது என் மூலமா இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணாங்க, நான் வந்து கூட சேர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. நானும் ஒன்றும் பிளான் பண்ணல, ஏன்னா வெயில் பயங்கரமா அடிக்குது. போன ஃப்ரைடே இப்போதான் வந்துச்சு, காலேஜ் டைம்ஸ்லாம் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு 50 டிகிரி அடிச்சுட்டாங்க. எங்க போறது? இப்பதான் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்குது 50 டிகிரி அப்படின்னு. ஆனா உள்ள நம்ம வந்து அனுபவிக்கிறது 140 கிட்ட இருக்கும். ஆனா உண்மையிலேயே 140 அடிச்சுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம 100ல பாயில் ஆயிடுவேன். ஆமா. நாங்கள் இன்னைக்கு காளான் சாப்பிட போகிறோம். நம்ம ரோட்டு கடை காளா வந்து இங்கே கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் வந்து அத்தோலாம் கிடைக்குமா, திருச்சியிலலாம், பர்மாவில் தான் அது ஃபேமஸ்ஸு. அத்தோ அந்த நூடுல்ஸ், அந்த முட்டை, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவரில் மன்னிச்சுக்கோ, முட்டைக்கோஸ்லாம் போட்டு அது ஒரு மாதிரி ஒரு பெரிய பெரிய மேகின்னு வச்சுக்கோவேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் ட்ரை பண்ண போகிறோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வாங்க சேனலுக்குள்ள. மேடம், செருப்பை போட்டால் மாட்டிட்டு கிளம்பணும், அதுன்னு எதையோ கழட்டிட்டு இருக்கீங்க. துபாயில வெளியே போறோம், அதுக்குன்னு மோகினி பிசாஸ் மாதிரி ஜல்லு ஜல்லுன்னு போக முடியுமா? அப்புறம் பேய் தான் வருதுன்னு போட்டு சொல்ல மாட்டாங்க. நீ நார்மலா வந்தாலே பேய் வர மாதிரி தானே சொல்ல இருக்கும். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. சரி, நான் கொஞ்சம் ரகடான ஆள். சரி விடு. இது என்னது கொலுசு அப்படியே கழட்டிடுவியா? அந்த திருகாணிமா இல்ல கிருகாணில இல்ல, இது இப்படிதான். அதனால நான் அவுத்து அது லூசா இருக்கு. ஒட்டிக்கோ கெட்டிக்கோ மாதிரி இது அவுத்துக்கோ போட்டுக்கோ. இன்னொரு காமெடி பாரு, திவுவும் லூசு, திவுவோட கொலுசு லூசு. ஏய் நல்லா இருந்துச்சு, அதான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு. ஒட்டிக்கோ கட்டிக்கோ அது. ஆமா, மாடர்ன் டிவ்வா போகும்போது அவுத்துருவேன், இல்ல தெரிசியா வீட்டுக்கு வரும்போது போட்டுப்பேன் ஜல் ஜல்லுன்னு. புத்தம் புதிய மெகா தொடர் வரும் திங்கள் முதல் பகல் 12:30 மணிக்கு காண தவறாதீர்கள். நல்லா இருக்குடி உன் டெக்னிக். நல்லா இருக்குதா? அதுவும் இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு நான் வந்து போட்டுட்டு ஜல் 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 போட்டு போனா எல்லாருமே, அதுவும் நான் இப்ப இருக்கிற இந்த குங்குமம் இதெல்லாம் போட்டுட்டு போனா வெளியே இருக்கிறவங்க அவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்னு என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு. இது வந்து அப்படிலாம் இல்லைங்க, நல்லது. வீட்டுக்குள்ள நான் வந்து ஜல் ஜல்லுன்னு போட்டு. ஆமா, ஆக்சுவலா கொலுசு சவுண்ட் கேட்டா அந்த சாமி வருமாம்ல மகாலட்சுமி. ஆமா, என் அத்தையும் சொல்லுவாங்க, ஜல் ஜல்லு நம்ம கொலுசு போட்டுட்டே இருந்தா அரிசி பருப்பு அதுக்கெல்லாம் சத்தம் கேட்கும், கெட்டு போவாது. ஏன்னா வீட்டுல ஒரு ஆளுங்க இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் கேர்ள்ஸ் வந்து கண்ணாடி வளையல், கொலுசு, மெட்டி வந்து கொஞ்சம் சத்தமாவே டக் டக், நம்ம நடந்தாலே டக் 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 டக்குன்னு ஒரு சத்தம் வரல, அதெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ சொல்றது எங்க அம்மா விட்ட ரீலும் கரெக்டா தப்பான்னு தெரியல. உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டோரி தெரியும்னா இந்த கொலுசு மெட்டி. 3 மாசம் இங்க இல்லாம இருந்தாங்க, அப்ப வந்து அரிசி பருப்பு எல்லாம் கெட்டு போச்சு. அப்ப நான் அத்தை கிட்ட சொல்லும் போது அவங்க தான் சொன்னாங்க, ஒரு பொம்பளைங்க வீட்டுல இருந்தாங்கன்னா இந்த அரிசி பருப்பு அதெல்லாம் கெட்டு போவாது. ஏன்னா வீட்டுல வந்து ஏதாவது ஒரு கொலுசு சத்தம் கேட்டுட்டே இருக்கும், வீட்டுல அந்த ஓசை கேட்டுட்டே இருக்கும் அப்படின்னு, வீடு வந்து வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்க அப்படின்னு அது நினைச்சுக்கும். நீ ஊருக்கு போகும்போதுல என் கால கொலுசு கட்டி. ஓகே, கரெக்ட்டா. நெல்லை ராணி ரெஸ்டாரண்ட் ஒரு வழியா வந்து இங்க வந்து 7 கடல் தாண்டி பார்க்கிங்ல அவ்வளோ டிராஃபிக். அங்க போனா அங்க வழியில டேக் டைவர்ஷன் சொல்லி திருப்பதிக்கு போய் லட்டு வாங்கின கதை ஆயிடுச்சு எங்க கதை. ஆமா, சார்ஜா வேறையா, ஆனா பக்கம் தான் நினைச்சோம், எல்லா பக்கமுமே டிராஃபிக்கா இருக்கு. இதனாலதான் முருகேஷ் எங்க வராம இருந்தாப்ல, இப்ப வந்து சிக்கி சின்ன அப்படின்னா வாங்கிட்டாப்ல. நான் சொல்றது, துபாயில இருந்துட்டு சார்ஜா அபுதாபி போய் இந்த பார்க்கிங் போடுறது நிஜமாவே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எங்க போனாலும் பார்க்கிங் போடணுங்க, இல்லன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஃபைனை வேற போட்டுருவாங்க. இது எங்க இருக்குன்னு தெரியல, பார்க்கிங் நம்பர் வேற.
நம்ம பாய்ஸ் வேற காணோம், யார் யார் வராங்கன்னு தெரியல. பாப்போம் உள்ள போய். இங்க நம்ம ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆக்சுவலா, நீ ஊர்ல இருந்தப்போ. ஆனா அது வந்து உமல் கோயம் பிரான்ச் ஆக்சுவலி, இது வந்து அஜ்மான். ஸோ இங்க என்னன்னா நம்ம அதான் ரோட் சைடு காளான். இது அது ஆக்சுவலா ப்ரொமோஷன் கிடையாது, நாங்க வந்து கடை பேரே வந்து காட்ட வேண்டாம்னு நினைச்சோம். ஆனா உங்களுக்கு தெரியறதுக்காக வழக்கம் போல என்னுடைய தற்கொலை பொண்டாட்டி காமிச்சிட்டான். எங்க சாப்பிடுறோம் உங்களுக்கு தெரியணும்ல, பதிவு செய்யணும்லடி, நீ தான் காமிச்ச அப்படின்ட்டு. நான் தான் காமிச்சேன், அவ்வளவுதாங்க. இங்க வந்து ரோட் சைடு காளான், அந்த அத்தோ நூடுல்ஸ் அதெல்லாம் வந்து அது இங்கதான் கிடைக்குது இப்போதைக்குன்னு நினைக்கிறேன். மேபி கராமால கூட இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. நான் அங்க வந்து இங்கதான் ட்ரை பண்ணுவாங்கனால இங்க திருப்பி நான் சாப்பிட்டது இல்லை. வீட்டுல இவ்வளவு பெரிய செஃப் இருக்கும்போது நான் போய் வெளியே சாப்பிட்டா என்னை பத்தி கேவலமா பேச மாட்டாங்களா? நான் சொல்லுவேன், ஆனா வேண்டான்னு இருக்கேன். வெத்தலை காம்புன்னு சொன்னேன் லைட்டா, எதுக்கு தேவையில்லாதது. இப்போ போய் நாங்க அதே தான் ட்ரை பண்ண போறோம், ஒரு காளானும் அத்தோவும். பட் ஆனா அது இருக்கான்னு தெரியல, அது சில டைம்ஸ் ஒரு டைமிங்ல தான் இருக்கும். லைட்டா உள்ள போயிட்டு பார்ப்போம். ஓகே வாங்க வாங்க சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் கூட எண்டு கார்டு எண்டு கார்டு போட போறியோன்னு நினைச்சிட்டேன். உள்ள போய் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடும் போது எடுப்போம். ஸோ இதுதான் அந்த அத்தோ கயிறு, இதான் காளானா. ஸோ ஃபர்ஸ்ட் அத்தோ நீ தானே டேஸ்ட் பண்ண, எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்குன்னு படுத்து சிரிக்கிறாளா? உண்மையை பேசணும் நானு. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். பார்க்கிங் பரிதாபங்க. அது என்னதான் பார்க்கிங் சொன்னா கூட இன்டர்சிட்டியில் சாட்டர்டே 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இயல்பு நிலைக்கு திரும்பிய இன்டர்நேஷனல் சிட்டிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமா, பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். அதுவும் இல்லாம எங்களால அங்க ரெஸ்டாரண்ட்ல வீடியோவும் எடுக்க முடியல. 2-3 ரீசன். ஒன்று வந்து அந்த சாப்பாடை பார்த்தோன்னே அதுக்குள்ள விழுந்துட்டான் அந்த ரோட் சைடு காளானுக்குள்ள, அதனால 1-2 தான் எடுக்க முடியுது. சரி, ஃபுல்லா பெரிய கிளிப்பாலாம் எடுக்க முடியல அதுக்குள்ள. இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, உன் என்னதான்டா பண்றது? அதனால தான் காருக்குள்ள ஆரம்பித்து திரும்பவும் காருக்குள்ளேயே முடித்துற மாதிரி ஆகி போச்சு எங்க நிலைமை. ஆனா அங்க போனீங்கன்னா இது வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நிறைய. ஆனா ஒண்ணு வாங்குங்க, 2 பேர்லாம் இருந்தீங்கன்னா நிறைய தராங்க. ஒரு ஆளால ஒன்னெல்லாம் சாப்பிட முடியுமான்னு தெரியல. அதனால 2 பேருக்கு ஒண்ணுன்னு வாங்கினீங்கன்னா சாப்பிடலாம், நல்லா இருக்கு. அதே மாதிரி ரோட் சைட் காளானும் ரெக்கமெண்டட் தான். அத்தோலாம் நான் வந்து நம்ம ஊர்ல ஆக்சுவலா நம்ம ஊர்ல திருச்சியில வந்து எப்படின்னா பெரிய ஒரு தட்டு தோசைக்கல் வச்சிருப்பாங்கடி, நிஜமாவே சொல்றேன். தோசைக்கல் வச்சிருப்பாங்க. அந்த ஆரஞ்சு கலர் நூடுல்ஸ் வந்து ஒரு உரமா இருக்கும், முட்டைக்கோஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த வாழைத்தண்டு சூப் எல்லாம் தராங்க. இங்கேயும் அந்த வாழைத்தண்டு சூப் நல்லா இருந்துச்சு. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி இந்த ஜில்லுன்னு இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருந்துச்சு. அதை நான் அவர்கிட்ட கேட்டேன், அவரும் அப்படிதான் ப்ரோ இங்க கிடைக்கும் அப்படின்ட்டாரு. அது ஒரு நான் அத்தோலாம் சாப்பிட்டது கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பாக்குறேன், மீன்ஸ் சாப்பிட்றேன். நீ இந்த தடவை நம்ம ஊருக்கு போனோம்னா நான் காட்டுறேன் பாரு, அங்க வேற மாதிரி பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கும். எல்லா ரீல்ஸ்லயும் வரும் இல்லையா, திருச்சியில ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி. எல்லாமே ஃபேமஸ் தான் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல இதெல்லாம் வரும்ல, ஊருக்கு போனது சாப்பிடணும். ஊருக்கு லீவ் எத்தனை நாள்? 10 நாள் 15 நாள். இதுல ஒரு நாள் எங்க வீட்லயும் அவங்க வீட்லயும் போனாலே 2 நாள் முடிஞ்சிடும். இதுல எங்கேருந்து இவன் நினைச்சதெல்லாம் சாப்பிடுறது? சொல்றதுதான், சொல்றதெல்லாம் செய்யவா செய்யறோம். அதுக்கு என்ன பண்றதுங்க சாமி. அதனால நானே வீட்ல வந்து நானே செய்ய. நீ அத்தோ செய்ய போறியா? வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான் அத்தோன்னா நான் நினைச்சேன் எதுவும் மட்டன் குழம்பு, மட்டனோட நான்வெஜோட இதுதான் அத்தோன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு நான் ஒரு இதுல இருந்தேன். அப்புறமா பார்த்தாதான் தெரியுது சாலட் மாதிரி மேகில போட்டு தந்திருக்காங்க. அவ்வளவுதான். முன்னாடி இப்படி சொல்லிட்டா அதுல வேவிச்ச முட்டை, அது ஒரு டிஃபரெண்ட். அது அந்த சூப். இப்போ எக் சாலட்னு இருக்கு, அப்புறமா அவகோடா சாலட்னு இருக்கு. அந்த மாதிரி எப்படி சாப்பிட்டா எப்படி ஃபீல் ஆகுமோ, என்ன கேரட் பீன்ஸ் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ராவா, அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. மேகி மாதிரி இல்லாம நூடுல்ஸ் போட்டு வச்சு தந்திருக்காங்க. எனக்கு டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டது இன்னும் நெஞ்சுக்குள்ள போல, அதுக்குள்ளேயே ரெக்கமெண்ட் பண்றோம். ஆனா கண்டிப்பா காளான் ட்ரை பண்ணுங்க,
நல்லா இருந்துச்சு. காளானும் ஜிகர் தண்டாவும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மத்தது நல்லா இல்லையா அப்படின்னா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு தான் எல்லாமே. இப்போ அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இங்க பார்க்கிங் வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. நான் பார்க்கிங் போட்டு நடக்கும்போது பேசுவா. இதே தாங்க பேச போறோம். நீங்களும் அதே மாதிரி யாராவது புது ஆளுங்கள் பாப்பீங்க அப்படின்னுக்காக தான் வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க, மன்னிச்சிருங்க. புது ஆளு ஒரு கிளிப்பா வருமேடி, புது ஆளுங்க அது 2 செகண்ட் வரும். நீங்க அது வரையும் பார்க்கணும், தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிப் உங்களுக்கு கண்டிப்பா போனீங்கன்னா கிடைக்காது, சொல்லி போட்டேன். ஆமா. ஓகே, அடுத்த எபிசோட்ல நல்ல ஒரு எபிசோட்ல சந்திக்கும் வரை அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். உங்களிடம் அது எப்போ நல்ல ஒரு எங்களுக்கு ஐடியா தெரியலங்க. குக்கிங் வீடியோ போடலான்னா அது வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கு குக்கிங்கா போட்டுட்டு இருக்கனால பாக்குற உங்களுக்கும் என்ன தெரியும், அப்படிதான் தெரியும். சரி, வெளியே எங்கேயாவது போலான்னா வெளியே வெயில வெளுக்குது, முடிய மாட்டேன். எனக்கு இப்பயே தலை வலிக்குது சத்தியமாவே. ஊருக்கு தான் துபாய்க்காரன். ஆனா இவன் கிடையாது. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. பார்க்கிங் கிடைத்து விட்டது. அந்த காரணத்தால் இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். ஆமா, இங்க சம்மரா இருக்கனால வெளியே எங்கேயோ போக முடியல. ஆளாளுக்கு போக முடியாது. எப்படி போக முடியும்? ஓகே, அடுத்த எபிசோட்ல புது நல்ல ஒரு எபிசோட்ல சந்திக்க மாதிரி கிடையாது. பால்கனில உட்கார்ந்து வேற ஏதாவது பேசுவா, அவ்வளவுதான். அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்படி சொன்னேனா எப்படி அவங்க பாப்பாங்க? வேற என்னடா புது எபிசோட்? தம்ப்நெயில் லேட்டா தான் போடுவோம். இப்பவே நீ பாருங்க ப்ளீஸ். பாய்ங்க. மண்டபத்திரம் गाइस, பை.